Welcome to Today Trading. ஸோ கைஸ் யூஎஸ்டி ஜேபிஒய் ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இந்த சிக்னலில். ஸோ நம்ம இந்த சேனலில் உங்க கூட சேர்ந்து டெய்லி அப்டேட்ஸ்லாம் அனலைஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு 1:2.5 to 1:3 நம்ம வந்து ஏம் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1:3 நம்மளுக்கு கிடச்சிது. அதாவது ப்ரீவியஸ் ஹையை நம்ம வந்து மெயினாக ஏம் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ 1:3 ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்துருந்தீங்கன்னா சூப்பர். ஸோ இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸில் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி நல்ல ட்ரேடை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கவுட் சேனலும் இருக்குது. ஸோ டிஸ்கவுட் சேனலில் நம்மளோட டெய்லி ஜேர்னி அப்டேட்ஸை கொடுப்போம். அண்ட் டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து என்ன ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டெலிகிராமில் கொடுப்போம். தென் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் பார்க்கத்தான். ஸோ டாலர் அதே மாதிரி தான் இந்த மாதிரி வார் டைமில், அதாவது ஸோ அன்சர்டனிட்டி ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ் டைமில் வந்து எப்போவுமே டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா மற்ற பேர்ஸ் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற பேர்ஸை விட டாலர்ஸ் வந்து ஸ்ட்ராங். ஸோ மணியோட ஃப்ளோ எப்போவுமே சேஃப் ஹெவனுக்கு தான் போகும். ஸோ ரிஸ்க் ஃப்ரீ அசெட் வந்து மற்ற ஃபாரெக்ஸை கம்பேர் பண்ணும்போது டாலர் தான் சேஃபஸ்ட். ஸோ அதனால டாலர் அதிகமான புல்லிஸில் இருக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டாலரில் அதிகமாக போகுது மற்ற பேரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதனால யூரோ யூஎஸ்டிடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான பேரி சிக்னல் கொடுத்துட்டு இருக்குது. அண்ட் யூரோ யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹைன்னு ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீவியஸாக இருக்கிற ஹையர் லோவை பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சிஸ்டம் படி இது வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஓகேங்களா? ஸோ இனிமே நான் வந்து மார்க்கெட்டில் யூரோ வந்து நான் ஹையர் ஹை பார்க்க போகிறதில்ல. இனிமே நான் வந்து லோயர் லோ தான் பார்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த லோ டு இந்த ஹை வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி கேப்பாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு வீக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரேலி சடனாக கொடுத்துருந்துருக்கணும். பட் கொடுக்கல, பாடி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதை நான் வந்து எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நான் வந்து இந்த இடத்துல இருந்து செல் இறங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், லிக்விடிட்டி கிராப் நடக்கும். இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா நம்ம எந்த லோ டு எந்த ஹை வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த லோ டு எந்த ஹை நம்ம ட்ரேட் பண்ணுறோம், இந்த ஹைலேருந்து இந்த லோ தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த லோ டு இந்த ஹையில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிளியராக ஒரு ப்ரீவியஸாக பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், லிக்விடிட்டி கிராப் வேணும். லிக்விடிட்டி கிராப் எங்கே இருக்குது? ஸோ நம்மளோட இம்பேலன்ஸ் கேண்டில் எல்லாமே லிக்விடிட்டி தான். ஸோ இந்த டோட்டல் ட்ரெண்ட் லைனில் இந்த ஹை டு இந்த லோவில் நம்மளுக்கு லிக்விடிட்டி, இந்த ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி இங்கே இருக்குது, இந்த செகண்ட் லிக்விடிட்டி இங்கே இருக்குது, அண்ட் த லாஸ்ட் லிக்விடிட்டி இங்கே இருக்குது. ஸோ எய்தர் ஆஃப் ஒரு லிக்விடிட்டியில் மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒரு 4 ஹவரில் எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுன்னா தென் அகெயின் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் லோயர் லோ வந்து கிராப் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. எய்தர் இந்த இடத்துல இது நடக்கணும், ஆர் இந்த இடத்துல நடக்கணும், ஆர் இந்த இடத்துல நடக்கணும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து அடுத்த ரேலியை நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த என்ட்ரியுமே கிடையாது யூரோ யூஎஸ்டிடியில். யூஎஸ்டி ஜேபிஒய் நான் உங்களுக்கு கொடுத்தது தான் ஆல்ரெடி. என்ட்ரி சூப்பராக 1:3 கிளிக் ஆகிருக்கும். நீங்கள் டெய்லி அப்டேட்ஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரிஸை நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வேறு என்ட்ரி நம்ம பார்த்தோம்னா ஏயுடி யூஎஸ்டிடி வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா ஏயுடி யூஎஸ்டிடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த லோ டு இந்த ஹை, இந்த லோ டு இந்த ஹையில் நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி கிராப் இந்த 2 லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, யூரோ யூஎஸ்டிடி மார்க் பண்ண மாதிரி தான் ஏயுடியில் இந்த 2 லிக்விடிட்டி ஜோனை வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது 2 தான் எனக்கு வந்து
நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் லிக்விடிட்டி கிராப் வந்து இதுதான் நான் கன்சிடர் பண்ணேன். இது 2மே எனக்கு வந்து கிராப் ஆயிருச்சு. ஸோ கிராப் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வேணும். ஸோ 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, சப்ளை வந்து இதுதான். இந்த சப்ளை இப்போ பிரேக் ஆயிருச்சு. இப்போ 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா தெரியும். லோயர் லோ, லோயர் ஹைன்னு வந்துட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். அதான் இன்டர்னல்ல நான் சொல்றேன். லோயர் லோ, லோயர் ஹைன்னு வந்துட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். அந்த லோயர் ஹை வந்து பிரேக் ஆயிருக்குது. இப்போ நம்ம வந்து வெயிட் பண்றது சின்ன ரீட்ரேஸ்மென்ட் தென் ஒரு ஹை. ஸோ அந்த ரீட்ரேஸ்மென்ட் எங்க வரைக்கும் இருக்கும்? ஸோ இப்போ நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் ட்ரேட் பண்றோம்? இதுலேருந்து இந்த ஹை வரைக்கும் தான் ட்ரேட் பண்றோம். இந்த ஹை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் இதுதான் ஹைன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் இந்த ரேலி வந்து ஃபினிஷ் ஆகட்டும். ஸோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எய்தர் இங்கே ஆர் இங்கே சம்வேர் இங்கே எங்கேயாவது முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்டர்னலா நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி கிராப் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து கிளியரா கிடைச்சிருச்சு. ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் 1 ஹவர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? இந்த டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிளஸ் இன்டர்னல் லிக்விடிட்டி வந்து கிராப் ஆகணும். இன்டர்னல் லிக்விடிட்டி எங்க இருக்குது? 1 இங்க இருக்குது. 2வது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன்ல அதே மாதிரி ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஆர் உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரி நீங்க இப்பவே எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரீமியம் மாஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லோ டு இந்த ஹைல நம்மளுக்கு 0.5 இங்கே தான் இருக்குது. ஸோ 0.5 ஆர் 0.5 கீழே வரும்போது நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் ஸ்டாப் லாஸா இருக்கும். அண்டு நம்மளோட டேக் ப்ராஃபிட் வந்து ப்ரீவியஸ் ஹை இருக்கும். ஸோ 1:3 நம்மளுக்கு இதில் ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்எஸ்டி ஜேபிஒய். ஸோ நியூசிலாந்து டாலர் வந்து பேரிஷா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நியூஸுமே இப்போ பேங்க் ஆஃப் நியூசிலாந்து வந்து எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியரா ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ப்ரீவியஸா நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல ப்ரீவியஸா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. தென் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் எல்லாமே நடந்துருச்சு. ஸோ இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும். ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சப்ளை எங்க இருக்குது? சப்ளை இங்க தான் கண்ட்ரோல்ல இருக்குது. இந்த சப்ளை இந்த இடத்துல தான் பிரேக் ஆயிருக்குது. இந்த இடத்துல பிரேக் ஆனோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டர்னலா லிக்விடிட்டி கிராப் ஆகணும். ஸோ இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் ஆயிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து சூப்பரா ராலி ஆயிருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரா அடுத்த ஒரு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் தென் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா நெக்ஸ்ட் இந்த ஹையை தான் டார்கெட் பண்றோம். ஏன்னா இந்த ஹை முடிஞ்சிருச்சு. இந்த ஹை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஹை தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ நம்மளோட லோ இதுவா இருக்கும். நம்மளோட ஹை இதுவா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு சப்ளை பிரேக் ஆயிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ளை பிரேக் ஆயிருச்சு. ஸோ நீங்க வந்து மேபி 0.5 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் பிரைஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். ஆர் இந்த இடத்துல நீங்க இறங்கலாம். சேஃபான சேஃபான ஸ்டாப் லாஸுக்கு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இதனால நம்மளுக்கு வந்து என்ட்ரி நம்மளோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ ஏயுடி ஜேபிஒய் அதே மாதிரி தான் நம்மளுக்கு 0.5ல டேப் ஆகி டிஸ்கவுண்ட்ல வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது. அதே மாதிரி சப்ளை இன்னும் பிரேக் ஆகல. சப்ளை இன்னும் கன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் இந்த சப்ளை பிரேக் ஆகுற வரைக்கும். அதே மாதிரி இந்த லோ டு இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹைல நம்ம வந்து இந்த 2 ரெட் லைனை தான் நம்ம வந்து லிக்விடிட்டி கிராப்பா கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி கிராப் நடந்துருச்சு அண்ட் செகண்ட் லிக்விடிட்டி கிராப் நடக்கல. ஸோ மேபி இந்த சப்ளை நம்மள வந்து திரும்ப ரிஜெக்ட் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணி இந்த லோவை நம்ம வந்து கிராப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த லோவை கேப்சர் பண்ணிட்டோம்னா அதே மாதிரி ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு ஒரு சப்ளை பிரேக் ஆகணும். சப்ளை பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ரீடெஸ்ட்ல நீங்க வந்து என்ட்ரி எடுக்கலாம். தென்
ஜிபிபி ஏயுடி கைஸ், இதுல நான் உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கேன். டெய்லி அப்டேட்ஸ் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு என்ட்ரி கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோல நம்ம ஃபுல்லா பேரிஷ்ல தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஜிபிபி வந்து பேரிஷா இருக்குது, ஏயுடி வந்து புல்லிஷா இருக்குது. ஸோ நம்ம வந்து பேரிஷ்ல மட்டும் தான் பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு வந்து சப்ளை இங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இங்க ஒரு என்ட்ரி குடுத்திருந்தோம். அது வந்து ராலி ஆயிருச்சு. சோ அது ராலி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளியரா ஒரு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சது. பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி கிராப் நடக்கணும். சோ அந்த லிக்விடிட்டி கிராப் எங்க இருக்குது? இந்த ஆ 2 ரெட் லைனும் தான் நான் வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருந்தேன். இந்த லாஸ்ட் லிக்விடிட்டி இந்த இடத்துல கிராப் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் இந்த 2 இடத்துல நம்மளுக்கு கிராப் ஆனதுக்கப்புறம் இந்த மாரி ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா, கிளியரா பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் லிக்விடிட்டி 2வது லைன் அந்த லிக்விடிட்டி கிராப் ஆனதுக்கப்புறம் எக்ஸாக்ட்டா இந்த மாரி ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது ப்ரீவியஸ் சப்ளை வந்து நம்மளுக்கு பிரேக் ஆயிருக்கும். ஸோ ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் டிமாண்டா இருக்கணும். சாரி சப்ளையா இருக்கணும். சப்ளையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் எனக்கு இந்த லோ பிரேக் ஆனதுக்கு அப்புறம், இந்த ஹைய பிரேக் பண்ண இந்த லோ பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் கைஸ் பார்ப்பேன். அந்த கன்ஃபர்மேஷன்ல அந்த ரீடெஸ்ட்ல நான் என்டர் ஆயிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்னா இந்த லோ இருக்கும். அண்ட் என்னோட டேக் ப்ராஃபிட் வந்து 1:2 ஆர் 1:3 இருக்கும். ஸோ சீக்கிரமா ப்ராஃபிட் வேணும்னா ப்ரீவியஸ் லோவை நீங்க டார்கெட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம டேக் ப்ராஃபிட் எடுக்கலாம்னா 1:3 கூட நீங்க எய்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த லோ பிரேக் ஆகணும். தென் ஒரு ரீடெஸ்ட் அந்த ரீடெஸ்ட் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நடக்கணும். தென் நம்ம 1:3 எய்ம் பண்ணலாம். ஓகே கைஸ். இப்போதைக்கு நம்ம கோல்டு பார்க்கல. கோல்டு சீக்கிரமா நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் see you in the next update. ஸோ பிடிசி இன்னும் ஹோல்ட் பண்றீங்கன்னா நீங்க ப்ராஃபிட்டபிள் இருப்பீங்க. நம்மளோட என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 1:2.5ல இருப்பீங்க. ஸோ என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். டார்கெட் வந்து இந்த ஹைய நம்ம சொல்லியிருந்தோம். Okay, guys. See you in the next update.